வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாய யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கை மரத்துக்கு எதுக்குங்க மண் அணைக்கணும், அதே மாதிரி இந்த முருங்கை மரத்துக்கு மண் அணைக்கிறனால என்னென்ன பயன்கள்லாம் நம்ம முருங்கை விவசாயிகள் பெற முடியும், அதே மாதிரி இந்த முருங்கை மரத்துக்கு எந்தெந்த ஸ்டேஜில்ங்க நம்ம மண் அணைக்க வேண்டியிருக்குங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலையும் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயிங்கிற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து முருங்கை சம்மந்தமான பல நல்ல தகவல்கள் இந்த யூடியூப் தளத்தில் நாங்கள் கொடுக்க இருக்கங்க. சரிங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல முருங்கை மரத்துக்கு நம்ம எதுக்குங்க நாங்கள் மண் அணைக்கணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம முருங்கை வச்சவங்கலாம் கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்டேஜில் மண் அணைக்க வேண்டியிருக்குங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை காரணங்கள் தாங்க. அதாவது காற்று அதிகமாக அடிக்கும்போது நமக்கு முருங்கைக்கு மண் கூட்டியிருந்தோம்னா கொஞ்சம் இழப்புகள் கொஞ்சம் குறைவாக நம்ம சந்திக்கலாங்க. மண் கூட்டாத பட்சத்தில் இழப்புகள் அதிகமாக இருக்குங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நமக்கு என்னதாங்க நம்ம காற்று அடித்தாலுமே மேல் உள்ள கிளைகள் தான் நமக்கு முதல்ல உடையும். அதே மாதிரி ஒரு சில டைமில் நமக்கு கொஞ்சம் வேகமாக காற்று அடிக்கும்போது முருங்கை மரம் மூட்டோடைய சாய வாய்ப்பு இருக்குங்க. அதாவது முருங்கை மரம் முழுவதுமே சாஞ்சிருங்க அந்த காற்றுல. அந்த மாதிரி டைமில் நமக்கு அது பெரும் இழப்பை சந்திக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மேல் உள்ள கிளைகள் காற்றுல உடையும் போது அது பெரிய இழப்புகளை நமக்கு கொடுக்காதுங்க. ஏன்னா அந்த கிளைகளில் நம்ம திருப்பியுமே நமக்கு தழுவு அடித்து நமக்கு புது கிளைகள் நமக்கு உண்டாயிரும். அதுக்கு 1 மாதம் 2 மாதம் தாங்க ஆகும். திருப்பியுமே நமக்கு அந்த கிளைகள்லேருந்து நமக்கு கொப்புகள்லாம் கிடச்சி திருப்பியுமே நமக்கு முருங்கை காய்க்க ஆரம்பிச்சுங்க. அதனால் மேல் உள்ள கிளைகள் உடையிற வச்சு எந்த பிரயோஜனம் எந்த ஒரு நமக்கு நஷ்டமும் கிடையாது. ஆனால் இந்த மூட்டோடு சாயும் போது நமக்கு இப்போ சொல்ல போனீங்கன்னா ஒரு 6 மாதம் நம்ம முருங்கையை வளர்த்துருப்போம், கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம். அப்போ தான் நமக்கு காய் பிடிக்கிற பருவத்துக்கு வந்திருக்கும். இந்த டைமில் நமக்கு உடஞ்சின்னா நமக்கு அந்த 6 மாத உழைப்பு நமக்கு போச்சுங்க. நம்ம திருப்பியுமே அந்த முருங்கை மரத்தை அப்புறப்படுத்திட்டு திருப்பி நம்ம புது முருங்கை குச்சியை நம்ம நடவு செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நமக்கு சம்பவம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு முருங்கை விவசாயிகள் நிறையா இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக நம்ம மண் அணைக்கணுங்க. இந்த ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் நம்ம முருங்கைக்கு மண் அணைக்க வேண்டியிருக்குங்க. அப்படி நம்ம மண் அணைக்கும்போது இந்த முருங்கை மரம் மூட்டோட சாயறது அதிகமாக சாயாதுங்க. மண் அணைக்கிறதுனால நமக்கு வேர் பகுதி முருங்கையோட வேர் பகுதி சாயாமல் மேலுள்ள கிளைகள் மட்டுமே நமக்கு உடையும். அதனால் நம்ம அந்த மேலுள்ள கிளைகளை உடச்சி விட்டுட்டு நம்ம திருப்பி வெட்டி அப்புறப்படுத்திட்டு நம்ம விட்டோம்னா மறுபடியும் திருப்பியும் நமக்கு ஒரு 2 மாதத்தில் திருப்பியுமே நமக்கு தழுவு நல்லா நல்லா பூக்காம்புலாம் வச்சு நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும். அதாவது இயற்கையை நம்ம ஓரளவுக்கு முருங்கையை பாதுகாக்க தான் முடியுமே தவிர இயற்கையை நம்ம ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. சரிங்க, இப்போ நம்ம முருங்கைக்கு எந்தெந்த பருவத்தில்ங்க நாங்கள் மண் அணைக்க வேண்டும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம முருங்கை மரத்தை நடவு செஞ்சு ஒரு 3ஆவது மாதத்தில் கண்டிப்பாக முருங்கைக்கு அதாவது கொஞ்சமாவது, அதாவது மரத்துக்கு தக்க நம்ம கொஞ்சமாவது மண் அணைக்க வேண்டியிருக்குங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு ஒரு 3 மாதத்துலேயே ஒரு சில மரங்கள்லாம் கொஞ்சம் பழமாக வளர்ந்துருக்கும். ஒரு சில மரங்கள் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக 3ஆவது மாதம் நம்ம முருங்கை நடவு செஞ்சு 3ஆவது மாதத்துலேயே கொஞ்சம் மண்ணை நம்ம முருங்கைக்கு அணைக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு எப்போ அணைக்கணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 6 அல்ல ஒரு 7ஆவது மாதம் நம்ம இந்த தோட்டத்திலே முருங்கை நடவு செஞ்சு ஒரு 7ஆவது மாதம் ஆகுதுங்க. நம்ம ஏற்கனவே 3ஆவது மாதத்துலேயே நம்ம முருங்கைக்கு கொஞ்சம் மண்ணை நம்ம அணைச்சோம். இப்போ திருப்பி இந்த 7ஆவது மாதத்தில் நம்ம முருங்கைக்கு மண்ணை அணைச்சிட்டு இருக்குங்க. இந்த டைம்லேயும் நமக்கு முருங்கை நல்லா கொஞ்சம் பெருசாக ஆயிரும். நல்லா பூக்காம்புகள்லாம் பிடிச்சி பிஞ்சுகள் இறக்க பருவம் வந்துருங்க. இந்த டைம்லேயும் நம்ம முருங்கைக்கு நல்லா மண் அணைக்கணும். இந்த 3ஆவது மாதத்தில் நம்ம எந்த அளவுக்கு மண் அணைச்சோமோ அதோட கூடுதலாக இப்போ அணைக்க வேண்டியிருக்கும். சரிங்க, இப்போ இந்த 2 டைம்லேயும் நம்ம அணைச்சாச்சு. இதுக்கு பிறகு என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா, அதுக்கு பிறகு நம்ம இந்த வருஷம் சீசன் முடிஞ்ச பிறகு, அதாவது ஒரு 10-11 மாதம் போல் ஆன பிறகு திருப்பி நம்ம முருங்கை மரத்தை கண்டிப்பாக வெட்டி விட வேண்டியிருக்கும். ஏன்னா வெட்டி விட்டால் தான் நமக்கு காய்கள் அடுத்த பருவத்துக்கு குவாலிட்டியாக கிடைக்கிறதுனால நம்ம வெட்டி விட வேண்டியிருக்கும். அந்த டைம்லையும் நம்ம முருங்கை மரத்துக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு மண் நமக்கு உழவுல அதிகமாக அந்த உழவுல மண் நம்ம கூட்டின மண்ணெலாம் அடிபடாமல் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் குறைவாக கூட்டினா போதும். இல்லை உழவுல கொஞ்சம் புல்லுலாம் இருந்துச்சு, அதனால் உழவு கொஞ்சம் முருங்கைக்கு ஒட்டி அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த டைம்லேயுமே முருங்கைக்கு நல்லா கூட்டி வச்சிடணும். அந்த மாதிரி கூட்டி வைக்கும்போது திருப்பி நமக்கு முருங்கை தழுவடிச்சு திருப்பியுமே பூக்காம்புகளாம் பிஞ்சுகள் மரங்கள் வளர்ந்து நல்லா பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிடும். அந்த டைம்லேயும் நம்ம கூட்டி வைக்கிறதுனால திருப்பி நம்ம அடுத்த அறுவடை பண்ணும்போது நமக்கு காற்றால்
எந்த பிரச்சனைகளும் வராமல் நமக்கு வந்து தடுக்குங்க. சரிங்க. இந்த மண் அணைக்கிறனால நமக்கு என்ன பயன்கள் வந்து நம்ம விவசாயிகள் பெறுவோம்னா, கண்டிப்பாங்க நம்ம தோட்டத்துலேயுமே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு டைம் வந்து முருங்கைக்கு மண் அணைக்காம விட்டுருந்தோங்க. அந்த டைமில் வந்து நம்ம முருங்கை மரத்த வெட்டி விடாம, அதாவது 1 வருஷம் போன முருங்கை மரத்த வந்து வெட்டி விடாம அப்படியே காய்க்க விட்டுருந்தோம். அதுவும் நல்லா காய்க்க தான் செஞ்சுச்சு. ஆனா ஒரு 1/2 மணி நேரம் தாங்க அடிச்ச காத்துங்க. 1/2 மணி நேரம் அடிச்ச காத்துல ஒரு தோட்டத்தில் உள்ள ஒரு 200 முருங்கை மரமும் அப்படி பூட்டோட சாஞ்சிட்டுங்க. அதாவது வேரோட சாஞ்சிட்டு. நம்ம மண் அணைக்காதனால வேரோட சாஞ்சிட்டு. இல்ல அதனால எங்களுக்கு வந்து பெரிய அளவுல இழப்பு ஏற்பட்டுச்சு அந்த வருஷம். இது அந்த டைமில் நாங்கள் வந்து மண் அணைச்சிருந்தோன்னா கொஞ்சம் கிளைகள் மட்டும் தான் உடஞ்சிருக்கும். நம்ம மண் அணைக்காதனால மரத்தோட வேரோட சாஞ்சதுனால ஏகப்பட்ட இழப்புகள் வந்து அந்த வருஷம் சந்திச்சுங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த மண் அணைச்சி நம்ம முருங்கையை வந்து பராமரித்து வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த காற்றால் நம்ம வந்து பெரும் இழப்புலேருந்து நம்ம தப்பிக்கலாங்க. அதாவது நமக்கு தான் தெரியும், அதாவது முருங்கை விவசாயிகளுக்கு தான் தெரியும், ஒரு முருங்கையை நம்ம வச்சு வளர்த்து அதை காய்க்கிற பருவத்துக்கு கொண்டு வந்து அதை நல்ல விலையில விற்று நம்மளும் ஒரு பயனை பெறுங்கிறது எவ்வளோ பெரிய சவாலாக இருக்குது இந்த காலத்தில். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த காற்றால், அதாவது இயற்கை சூழ்நிலையால் நம்ம நடவு செஞ்ச மரம் வந்து பாதிப்பு ஆச்சுன்னா அதனால் எவ்வளோ இழப்பு ஏற்படுங்கிறது ஒவ்வொரு விவசாயிகளுக்குமே கண்டிப்பாக தெரியும். இதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மண் அணை செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாதிரி மண் அணை செய்கிறதுனால நம்ம முருங்கை விவசாயிகளிலும் பெரும் இழப்புலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாங்க. இது வந்து என்னுடைய முழு நம்ம தோட்டத்தில் நான் சந்தித்த ஒரு சம்பவம். அதனால தான் நான் இதை ஒரு வீடியோவாக போடணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அதனால தாங்க இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். சரிங்க, இதே மாதிரி முருங்கை சம்மந்தமான அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் தூத்துக்குடி விவசாயி.